40 பேர் செத்து இருக்கிறா. சாவுக்கான அந்த மக்களுக்கு போய் எழுவு சொல்றதுக்கு வக்கு கிடையாது. உடனே விஜயை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உண்மை வெளியே வந்துச்சு இல்ல. அவர் பேசிட்டு இருக்கும் போதே பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து சாவறாங்க. பத்திரிகையாளங்க கவனத்துக்கு கொண்டு போறாங்க. அதை கிஞ்சித்தும் கவலைப்படாம நீங்க ஒரு பெரும் கூட்டத்தை உங்களோட அப்படி இஞ்சி போய் இஞ்சா நகர்த்தி கூட்டு வரீங்க. அதுவும் அங்க கரூர்ல யாரோ ஒருவருக்கு நீங்க சவால் விடணும், அவரை விட இங்க நாங்கள் பெரிய செல்வாக்கானவர்கள் காட்டணுங்கிறதுக்காக சேலத்துல இருந்து 5000 பேர் போயிருக்காங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் விஜய்க்கு அழகா? இது 40 பேர் செத்து கிடக்குறான். இங்க பாதுகாப்பு வரல, இங்க ராணுவம் வரல, விஜய் வீட்டுக்கு ராணுவம் போகுதான். இது எந்த விதத்துல? 40 பேர் செத்து இருக்கிறா. சாவுக்கான அந்த மக்களுக்கு போய் எழுவு சொல்றதுக்கு வக்கு கிடையாது. உடனே விஜயை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உண்மை வெளியே வந்துச்சு இல்ல. யார் விஜய் இயக்குறாங்க அப்படின்றது இப்ப வெளியே வந்திருக்குல்ல. விஜயை இறக்கிய கூட்டம் இதுக்கு பின்புலமாக ஆதரவாக நின்று கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்லி விஜயை காப்பாற்ற முயற்சித்து இருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. அவங்க தானே இன்னைக்கு விமான அனுமதி கொடுத்தாங்க, அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க. 40 பேர் செத்து கிடக்குறான். இங்க பாதுகாப்பு வரல, இங்க ராணுவம் வரல, விஜய் வீட்டுக்கு ராணுவம் போகுதான். இது எந்த விதத்துல? விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில பாதுகாப்பான். சொந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல.